ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் ஒரு ஆரோக்கியமான லட்டு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து வச்சு லட்டு செய்ய போறோம். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டுன்னு சொல்லலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல பாருங்க, நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து வச்சிருக்கேன். இதே அளவுக்கு இன்னொரு கப்பு நம்ம போடணும். ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து போடுறேன், இன்னொரு கப் அளவுக்கும் போடுறேன். இப்போ இது நல்லா 2 வாட்டி கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, உளுந்து நான் அலசி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதை நம்ம ஒரு வெள்ளை துணியில போட்டுடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 1 மணி நேரம் நம்ம காய வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். இந்த உளுந்து பாருங்க, காஞ்ச உளுந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இதை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா பெண்கள் டெய்லி ஒன்று சாப்பிடும்போது இடுப்பு நல்லா வலு கொடுக்கும். அதே மாதிரி இப்போ சின்னதாக இருக்க குழந்தைங்களுக்குலாம் அந்த பெண் குழந்தைங்களாம் இப்போ இப்போலேருந்தே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது அவங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அது தோலோடு இந்த உளுந்து போடும்போது இன்னும் நல்லா நமக்கு சத்து கிடைக்கும். இப்போ பாருங்க, உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா கமகமன்னு வாசடிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்து எடுத்து அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன். அதை போட்டு ஜஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வறுபட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஏலக்காய் வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த அரைச்ச உளுந்தை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மறுபடியும் உளுந்து எடுத்த அதே கப்பில் நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் அந்த மாதிரி பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, வெள்ளத்தை நம்ம பொடிச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம அந்த பொடிச்ச இந்த உளுந்தை போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இது 2ஐயும் நான் கலந்து ஒரு சுற்றி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் மறுபடியும் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்படி 2ஐயும் போட்டு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கலந்துக்கும். பாருங்க, இப்போ பாருங்க, நான் ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சிருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சமாக முந்திரி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இது செவந்துருச்சு. இது நம்ம அந்த மாவில் கொட்டிக்கலாம். இது இந்த மாவில் நான் போடுறேன். பாருங்க, நான் மறுபடியும் கடாய் வச்சிருக்கேன். உளுந்து எடுத்து அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் வச்சிருக்கேன். அதை ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிக்கலாம், ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம். இப்போ பாருங்க, எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டுருக்கீங்களா, அது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சூடு பண்ண எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம்.
ஒரே இதை ஊற்றாம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற எண்ணெயை நான் ஊற்றிட்டேன், எல்லாமே ஊற்றிட்டேன். இப்போ கை வச்சு நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம கருப்பு உளுந்து லட்டு ரெடிங்க. இப்போ பாருங்க, நாம செஞ்ச அந்த கருப்பு உளுந்து லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.